வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. நம்ம குட்வில் கமோடிட்டிஸ் கிளைண்ட் இல்லாமல் நீங்கள் எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருக்க வியூவராக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக குட்வில் கமோடிட்டிஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அப்பப்போ எங்களோட மிஸ்டு கால் சர்வீஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா போதும், எங்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் உங்களை காண்டாக்ட் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உதவி செய்வாங்க. ஏன்னா சீக்கிரமாக குட்வில்லோட கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் கொடுக்கப்படும். இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 238 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 242 246 ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு முந்தா நேற்று மார்க்கெட்டோட ஒரு தொடர்ச்சியாகவே அமைஞ்சிருந்தது. அந்த அடிப்படையில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் அது டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே இருந்தது. அடுத்த டார்கெட் ஜோனான 236ஐயும் டெஸ்ட் பண்ணி அதையும் பிரேக் பண்ணி நம்மளோட அடுத்த டார்கெட்டான 232.6ஐயும் தொடர்ந்து டார்கெட் பண்ணி இறுதியாக அது பக்கத்தில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. எப்பவும் போல் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் ட்ரேட் பண்ணுறப்ப ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அதே இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. ஆனால் இன்றைக்கி நேச்சுரல் கேஸோடைய இன்வென்ட்ரி ரிப்போர்ட் 8 மணிக்கு இருக்குது. அதனால் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் ஜோனை ஃபுல்லாக குறைச்சிருக்கிறோம். அதாவது இந்த 236 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் செல்லிங்கில் சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா 246 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இப்படி தான் எப்போவுமே நம்ம வீடியோ அனாலிசிஸில் நம்ம பார்த்த லாபத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். எதனால் இந்த 236 அப்படின்ற இடத்த நம்ம அதிகமாக கவனம் செலுத்துகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பம் இப்போ தான் ஸ்கேல் ஃபுல்லாக சுருக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முழுசாக இந்த கான்ட்ராக்டில் நடந்திருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன். கொஞ்சம் சின்னதாக தெரியுது, பரவாயில்ல. இந்த 236 அப்படின்ற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து தான் பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. மறுபடியும் இந்த இடத்துக்கு கீழே வந்து ப்ரைஸ் க்ளோசிங் கிடச்சிருக்கு. அந்த சமயத்தில் நமக்கு இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இந்த இடத்துல வர காரணத்தினால இந்த 236க்கு மேலே மறுபடியும் ப்ரைஸ் போகிற சமயத்தில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாகவே இருந்தது அப்படின்னா 236ஐயே ரெசிஸ்டன்ஸாக வச்சு ஃபுல்லாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ட்ராப் ஆயிரும் இந்த கான்ட்ராக்ட் முழுவதும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த 236 மேலே போகிறப்ப நம்ம மூவிங் ஆவரேஜ் இங்கே வந்து கன்வர்ஜ் ஆயிரும். அதனால் 236 மேலே போச்சுன்னா நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல, மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாம். ஆனால் 236 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்த டார்கெட் ஜோன் 230.2 மற்றும் அடுத்த டார்கெட் ஜோன் 227.6. இந்த 2 டார்கெட்டையும் தொடர்ந்து டார்கெட் பண்ண முயற்சி செய்யும் நேச்சுரல் கேஸாக. எப்பவும் போல் குட்வில் கமோடிட்டி சார்ட்டிங் டூல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.